விஜய் கிட்ட வந்து நல்ல எண்ணம் இருக்கு, ஆனா கட்டமைப்பு இல்ல. கட்டமைப்பை வந்து திரைப்படத்துல, அதாவது அவர் வந்து நண்பா நண்பி தோழா தோழர்களே உங்களை எல்லாம் பார்த்தோன்னே ஒரு கவர்ச்சி. அதே மாதிரி அண்ணாமலைக்கும் வந்து ஒரு மாபெரும் வந்து, ஏன்னா அவர் திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியலை கொடுக்குறன்னு வந்து மக்கள் அத்தனை பேரும் குமிஞ்சாங்க. அதே கருத்தை தான் இவரு சொல்றதுனால குவிக்கிறாங்க. இப்ப வந்து பழனிசாமியை ஆதரிக்கிற பொழுது இவர்களுடைய எத்தனை பேருக்கு ஏற்பார் மறுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது அப்படி எப்படி கடந்து வர போறாரு அப்படிங்கிறதா அண்ணாமலைக்கு முன்னாடி இருக்கிற அரசியல். என்னங்க, ஒருவேளை நானும் ஆட்சியில பங்கு கொடுக்குறேன் அப்படின்னா இங்க போட்டிக்கு போலாம். அப்ப விஜய் கிட்ட சொல்லு இருக்கு, செயல் இருக்கா? சரி, விஜய் கிட்ட வந்து கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டிய சொல்லு இருக்கு, செயல் இருக்கா? விஜய் கிட்ட வந்து நல்ல எண்ணம் இருக்குது, நல்ல கட்டமைப்பை உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியத்தை வந்து கரூர் நெருக்கடி உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால செயல் இல்ல, சொல் வடிவம் இருக்கு, செயல் வடிவம் இல்ல. இப்போதைக்கு அண்ணாமலையிடம் சொல் வடிவம் இருக்கா, செயல் வடிவம் இல்ல. அண்ணாமலை வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திருக்காருன்னு இப்ப நம்ம இன்றைய தினம் அவருடைய கொள்கை என்ன, அண்ணன் பழனிசாமி வந்து முதல்வராக்கும் வரை நான் தூங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு அந்த வண்டி ஓடும் அப்படிங்கிறத வந்து பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிலைப்பாட்டை மாற்றி மாற்றி அனைத்து மக்களுக்கான அரசியல் அதிகாரம் அவர் சொன்னாரு. அவர் நான் ரசித்ததே என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்து மதித்து நடப்பேன். அங்கே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் குறிப்பிட்டபடி அத்தனை மக்களுக்குமே வந்து அரசு அதிகாரமும் அரசு பதவிகளும் சென்றடையும், தமிழ்நாடே மேன்மையடையும், அனைத்து மக்களுக்கான அரசியல். இதுதான் நம்மளை பேசுறது. அதே அரசியல் தானே தம்பியும் பேசுறாரு. இப்போ அந்த அரசியலை வந்து இவர் விட்டு கொடுத்துட்டாரு இல்லையா, அண்ணன் பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறேன்னு விட்டு கொடுத்துருக்காரு. அதனால ஒரு ரவுண்டு பின்னாடி ஓடினாலும் ஜனவரிக்கு மேல அடுத்த ரவுண்ட் எவ்வளவு பிக்கப் ஆகுதுன்னு பார்த்துட்டு அரசியல் என்னும் ரேஸ்ல விஜய் அண்ணாமலை ஓவர்டேக் பண்ணி முந்திரி வருங்க. எப்படி ஓடும்? இப்ப அதுக்கு ஒரே ஒரு செக் தான் இருக்குது. என்ன செக்? 3.5 கோடி பேர் வந்து புதிய அரசியலை விரும்பி வந்திருக்கிறாங்க பாத்தீங்களா விஜய். இல்ல 3.5 கோடி மக்களும் காமன் மேன் விஜயை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த புயலை வந்து அண்ணாமலை தன் பக்கம் திருப்பி கொண்டால் அவருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த புயலை திருப்புகின்ற அளவுக்கு தன்னுடைய பலத்தை வந்து மேம்படுத்திக் கொள்வாரா, மேம்படுத்திக் கொள்ள மாட்டாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.